ஜூம் பண்ணி எடுங்க மச்சான். கேமரா லென்ஸ் கிளாரிட்டி கிடையாது. வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான். இல்லை சாம்சங் லென்ஸ் இது தான், பிக்சல் கம்மி தான். கபாலத்துக்குரியது உதிரம், உதிரத்துக்குரியவர் அரக்கர்கள். அரக்கர் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழிக்க சக்கரம், சக்கரத்துக்குரிய இதுதான் ஓப்போல விவோலாம் இந்த லைட்டிங் இதுக்கு அதுக்கு தனியாக வந்து இந்த இடம் மட்டும் அப்படியே லைட்டிங் தானே கம்மியாகுது ஆட்டோவா. அது இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துருக்காங்க. ஃபோனை எந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அது மட்டும் கிடையாது. என்னுடைய கணவருக்கு 2 மனைவி, 2 மனைவியில் நானோ இளைய கிளாரிட்டி வருது. அந்த குழந்தை பிறந்ததுமே என்னுடைய அக்கா தானே ஆட்டோ ஃபோக்கஸ் அது தானே ஒரு டைம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். 2வது திருமணம் செய்து கொண்ட அண்ணால் முதல் இந்நாள் வரை குழந்தைக்கு சீர சிறப்பாக வளர்த்து விட்டேன். அவளும் கண்டிப்பு உடைய மங்கப்படுத்தி விட்டாள். இப்பொழுது எங்குதான் சென்றால் என்னதான் செய்யலாம் எனக்கு தெரியவில்லை. என்னோட வேண்டிய காவல் நடவடிக்கை காணவில்லை. என் அன்பு எடு மச்சான் கை வலி டவுசர் செம்மையாகுது. எடு 2 பேரும் சேர்ந்து மீனோட காலமாட வேண்டும். வந்துட்டு இன்னொரு வேணுமா என்ன சமாவிதோ என்னடா நடந்தது சொல்றேன். ஒரே ஒரு பொண்டாட்டிமா, அவளுக்கு நான் ஒரே ஒரு புருஷம்மா. ஒரு கரமல எத்திரி பொண்டாட்டி, அது அவளுக்கு கேட்டா தான் தெரியும். கேட்டா சொல்ல மாட்டாங்க, உள்ளது மட்டும் சொல்லுவாங்க. சரி சொல்லுடா. என் பொண்டாட்டி நரமாத கர்ப்பணி, நீரமாத கர்ப்பணி. ஓன் தோல் வந்துச்சு, வயித்து வலி வந்துச்சு. துடிக்கிறா, கதறா, கத்தறா. மனசு தாங்க முடியல. ஆமாடா. போய் மத்து ஜாயா கூட்டி வந்து, சரி கூட்டி வந்துட்டு பாராயான்னு சொன்னேன். சொல்லிட்டேன். அந்த ஆயா பார்த்துட்டு என்ன திட்டுது. என்னன்னு? அட பாடலப்பா, என்னடா பண்ணிக்கிற பாரு. அந்த குழந்தை துச்சி நடந்து என்னடா பண்ணிக்கிற? குழந்தை தலைகை திரும்பி நின்றா. குழந்தைக்கு ஆபத்து, மொண்டாடிக்கு ஆபத்துறான்டா. சொல்லிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? 108 போன் பண்றான்டாங்க. சொல்லிட்டாங்க. நானும் 108 போன் பண்ணிட்டேன். நாங்க இருந்து 3வது மாடியில. அப்படியா? வண்டி வர 6 கேக்குது. வண்டி வந்துறான்னு சொல்லிட்டு என் மொண்டாட்டியை குண்டுக்கட்டா தூக்கினேன். படிக்கட்டுல இறங்கி ஓடியாரு. ஐயோ ஐயோ விட்டுருங்க கத்துறான். வண்டி வந்துச்சே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்தா போலீஸ் வந்து போயிடுது. ஜூம் பண்ணு மச்சான். மறுபடியும் மாடி மேல போயிட்டேன். எனக்கு இடம் கிடையாது. மாடி மேல போயிட்டேன். மறுபடியும் 6 கேக்குது. சரி மறுபடியும் தூக்கிட்டு ஓடியா. இப்படி கீழே வந்து பார்த்தா பயிரிஞ்சு வண்டி போயிடுது. பயிரிஞ்சு போகுது. ஆமா சரிடா. அப்போ 108 வரல. மறுபடியும் மாடி மேல தூக்கி முட்டேன். மறுபடியும் 6 கேக்குது. மறுபடியும் தூக்கிட்டு ஓடியாறேன். கீழே வந்து பார்த்தா எம்எல்ஏ வண்டி போய் எம்எல்ஏ வண்டி போகுது. ஆமா சரிடா. அப்போ 108 வரல. மறுபடியும் மாடி மேல தூக்கி மறுபடியும் 6 கேக்குது. அப்பதான் தூக்கிட்டு கீழே வந்து பார்த்தா 108 வந்து நிக்குது. அப்படியே 108 வந்து நிக்கிறதுக்கு மொட்டாட்டி படில இறங்குறதுக்கு கோயில் போறது சரியா போச்சு. நல்லபடியா போச்சுடா. எங்க நல்லபடியா போச்சு. படிக்கட்டில ஏறி ஏறி இறங்கி இறங்கி போந்துச்சு. அதனால அப்படியே பேர் வச்சேன். படிக்கட்டா. இருந்ததானா பெண்ணா? ஆம்பளை கோயில் தான் படிக்கட்டான்னு வச்சேன். இதே பொம்பளையா பண்ணா படிக்கட்டின்னு வச்சு. என்னடா? என் மொண்டாட்டிக்கு வந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. யாருக்கு வரக்கூடாது. சரிடா. படிக்கட்டில ஏறி அவ துடிச்சாப்பா.
பாரு ஐயோ யாரு கூட்டி கூடாதுமா ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை எல்லா வண்டிக்கும் ஒரே ஆர்ன் வச்சிருக்காங்க ஆர்ன் மாத்தணும் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஆர்ன் மாத்த எப்படி பலான வண்டி வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கலாம் எப்படி அதனால ஆர்ன் மாத்தணும் எப்படி ஃபயர் இன்ஜின் எரிதா 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 இது ஃபயர் இன்ஜின் ஐயோ ஐயோ இதெல்லாம் வந்தவன முதல்ல இங்கே என்ன நான் மட்டும் பேசணும் வந்தேன் இப்போ உள்ள அங்கே பாரு இல்லை இல்லை அது உள்ள வேற எம்எல்ஏ வண்டிக்கு அதெல்லாம் இவர் வேற டிஸ்டர்ப் என்னுடைய கணவர் வெளியில